திமுகவின் தோல்வியும் சரி, தாவேக்கோட வெற்றியும் சரி, இது வெறும் சோசியல் மீடியா, இது வெறும் ரீல்ஸ் போட்டு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பேசி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்றது உண்மை இல்லை. சமூக வலைதளங்கள்ல என்ன கண்டென்ட் பதிவிடணும், எப்படி பதிவிடணும், என்ன நரேட்டிவ் என்ன, பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றலாம் அவர் செயல்படுறாரு. ஆனால் அதை அவரால் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ அதுக்கு 2 அணி இருக்காங்க, ரூட் மீடியா இருக்காங்க, அது போக விர்ச்சுவல் வாரியர் இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அந்த கண்டென்ட்டுகள் வழங்கப்படுது, அவங்க அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. டிஜிட்டல் வேலை பார்த்தது ஒரு 40 பேர் இருப்பாங்க, களத்தில் வேலை பார்த்தது ஒரு 40 பேர், எழுத்தாளர்கள் இருப்பாங்க, கோஸ்ட் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கோஸ்ட் ரைட்டர்ஸ்ங்கிற டேர்ம் ரொம்ப கவனம் பெற்றிருந்தது. கோஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னா அவங்க எதையுமே பீக் லெவலில் சூப்பர் பர்ஃபெக்டாக பிச் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்த அப்படின்னா, எந்த விஷயத்தையும் பிச் பர்ஃபெக்டாக பண்ணல, எந்த விஷயமும் பீக்கில் பெஸ்ட் அப்படின்னு பண்ணல. அவங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே சமூக வலைதளமே வந்து ஒரு கீவேர்டில் தான் ஒர்க் ஆகுது. அப்போ விஜய்ன்றவர் வந்து ஒரு தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கீவேர்டு, அது யாருடன் சண்டையிட்டாலும் சரி, விஜய் அஜித் சண்டைன்னு வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் ரஜினி அவர்கள் சண்டைன்னு வந்தாலும் சரி, அந்த கீவேர்டில் விஜய் அவர்கள் தான் ஜெயிக்கிறார். பல தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேக்கா வேட்பாளர்கள் அவர்கள் யார் எதிர்த்து போட்டிட்டாங்களோ அந்த திராவிட கட்சி வேட்பாளர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அழுது நடந்திருக்கு. இல்லை வேட்பாளர்களா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேட்பாளர்களே ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் சான்ஸே இல்ல. பனீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரபாகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்காவோட இந்த வெற்றிக்கு ஸ்டார்டம் தான் மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது தான் சமீப நாட்களில் ஒரு பேசுபொருளாக இருந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக தாவேக்காவோட வாரும் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு கிரவுண்டில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் நீங்கள் எழுதியிருந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து இன்னைக்கு பலராலும் பகிரப்பட்டுட்டு வருது. ஸோ என்ன நடந்தது, தாவேக்கா எந்த அளவுக்கு ஃபீல்டை அனலைஸ் பண்ணி இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க, அந்த பிம்பம் வந்து வெளியில் தெரியாமல் இருந்துருச்சா, ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருந்ததா? தாவேக்காக்கு விஜய் அவர்களின் ஸ்டார்டம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு ஃபேக்டர். ஆனால் அது மட்டுமே தான் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. இந்த எல்லா விஷயத்துக்கும் தேர்தலில் ஒரு ஃபேக்டர்னால நடந்துருச்சு அப்படின்னு நம்ம புறந்தள்ள முடியாது. அப்படிதான் இந்த ஸ்டார்டம் மட்டுமா அப்படின்னு கேட்டால் ஸ்டார்டம் மட்டும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டாங்க, ஷார்ட்ஸ் போட்டாங்க, சோஷியல் மீடியாவை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஃபேக்டர்னு கேட்டால் அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். ஆனால் இது மட்டும்தான் ஃபேக்டர், இதனால தான் அவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. வார் ரூம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனியை வந்து வச்சுருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்றது அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களுடைய நிறுவனம். அதை அவர் விசிகா சேர்ந்தப்ப இருந்தே அதை தொடங்குறாரு, அப்போ இருந்து அதை ரன் பண்ணிட்டு வர்றாரு. அந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக தேர்தல் இல்லாமல் கூட அரசியலுக்காக அரசியல் வேலைகள் பார்த்து வர்றாங்க. அவங்க இப்போ தாவேக்கால சேர்ந்ததுக்கு பிறகு அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. அது எல்லா நிறுவனங்களும் எல்லா கட்சிகளுமே அப்படியான நிறுவனங்களை வெளியிருந்து ஹையர் பண்ணுவாங்க. இந்திய அளவில் வந்து காங்கிரஸுக்கு வந்து அவங்களே இன்னோஸாக ஒரு டீம் வச்சுருக்காங்க, பாஜகவுக்கும் இன்னோஸாக ஒரு டீம் இருக்குது, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இன்னோஸாக ஒரு டீம் இருக்குது. அதே போல் இந்த டீம் வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கப்போ இன்னோஸாக ஒர்க் பண்ணாங்க. 2-3 மாநாடுகளுக்கு அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது தாவேக்காவில் ஆதவர்ஜுனா இணைந்ததுக்கு பிறகு தாவேக்காவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறப்போ எலெக்ஷனுக்குன்னு வரும்பொழுது கபில் சாஹூ அப்படின்றவரை நியமிக்கிறாங்க. அவரை வெளியிருந்து எடுத்துகிட்டு வராங்க. அவரும் ஒரு எம்ப்ளாயியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு கன்சல்டண்ட்டாக அவரை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அவர் தான் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அங்கே செயல்படுறாரு. அந்த அஃபிஷியல் டெசிக்னேஷன் அதுவும் நமக்கு தெரியாது, ஆனால் அவர் தான் அங்கே வந்து ஒருங்கிணை. ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் வேட்பாளராக இருக்கார், கட்சியில் இருக்கார், கட்சி பொறுப்புகள் இருக்கும்போது அவர் நேரடியாக செயல்பட முடியாது. ஒருவேளை வந்து அவர் இல்லாமல் இருந்ததுன்னா அவர் செயல்பட்டு இருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு மூளையாகத்தான் கபில் சாஹூ அவர்கள் செயல்படுறாரு. ஆனால் அவர் வந்து இந்த களத்தில் எப்படி ஏன்னா நீங்கள் வந்து தேர்தலை வந்து ஒரு இடத்துல மட்டுமே நம்ம வந்து போட்டிடுறோம், ஒரு இடத்துல எதிர்கொள்கிறோன்றதில்ல. நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் எதிர்கொள்ளணும். மாநில அளவில் ஒரு யுக்தி இருக்கும், கான்ஸ்டன்சி தொகுதி வாரியாக ஒரு உத்திகள் பின்பற்றப்படும். அது போக ஆன்லைன் சோஷியல் மீடியா அப்படின்றது இப்போ இந்த காலத்தில் ரொம்ப இன்றியமையாதான் இருக்கனால சோஷியல் மீடியாவில் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. தலைவர்களோட ஸ்பீச்சு, அப்பியரன்ஸு, மேனரிசம், அவர்கள் பேசுகிற மொழி, யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு உட்பட எல்லாமே சேர்ந்தது தான் இந்த தேர்தல் வெற்றி, அவங்க மேலான இமேஜ் எல்லாத்தையும் அதுதான் கட்டமைக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அப்போது அதில் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் எது வருது அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு கரிஷ்மா ஒரு கணிசமான அளவு வந்தாலும் களத்தில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம முற்றிலுமாக இதுவரையும் யாரும் பார்க்காதனால அப்படி ஒன்று இல்லை, அப்படி வேலை பார்க்கலன்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருந்தது. அவங்க வேட்பாளர்களே வேலை பார்க்கல, வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரத்துக்கே போகலை, வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாமல் வாக்களிச்சிருக்காங்க,
விஜய் அவர்களே வந்து பிரச்சாரத்துக்கு போகல, அவரே குறைவான இடத்துக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வச்சுதான் அந்த அவருடைய இதை வந்து வெறும் கரிஷ்மா அப்படின்னு எடை போடுறாங்க. அப்போ நம்ம தேர்தலுக்கு பிறகாக என்ன வேலைகள் நடந்தது, முன்னாடி இருந்தே நம்ம அவங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஒன்றும் இங்கொன்றும் தகவல் தெரிஞ்சாலும் முழுமையாக என்ன நடந்தது, எப்படி அவங்க களத்துல வேலை பார்த்தாங்க, இது மட்டும்தான் காரணமான்னு நம்ம பகுப்பாய்வு பண்றப்பதான் தெரியுது அவங்க களத்துல நிஜமாக வேலை பார்த்துருக்காங்க. ஒரு அணி அது வந்து ரொம்ப சின்ன டீமாக தான் இருந்திருக்கு. ஒரு 40 பேர், 40க்கும் குறைவானவர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா 40ன்னு சொல்லணும், 40 அந்த அரௌண்ட் 40ஸ்ல இருக்காங்க அந்த டீம். அந்த டீம் வந்து தமிழ்நாடு முழுக்க மண்டல வாரியாக பிரிஞ்சு அந்த ஒரு மண்டலத்துக்கும் ஒரு டீம் லீடர், அந்த மண்டலத்தில் இருக்க தொகுதிகளுக்கு ஒருவருக்கும் ஃபீல்டு ரிசர்ச்சர் ஆர் அவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு அவங்க உள்ளுக்குள்ள டெசிக்னேஷன் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சு அவங்க தொகுதி வாரியாக ஒரு வருடத்துக்கு மேலாக கடந்த 2025 ஜூன் மாதத்துல தான் களத்துல வேலை பார்க்குறாங்க. அந்த களத்துல வேலை பார்க்குறப்போ அவங்க என்ன பண்றாங்க, இங்கே ஆன்டி இன்கமென்சி ஒரு ஓவராலா பார்க்குறப்ப ஆன்டி இன்கமென்சியே இல்லை அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு. அது ஏறத்தாழ உண்மையாக இருந்தாலும் கூட, ஆனா தொகுதி வாரியா போகும்போது ஒரு அங்க இருக்க அதிருப்திகள் இருக்கு. இப்போ முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது அதிருப்தி இல்லை அப்படின்ற ரொம்ப பொதுப்படையா பார்த்தா கூட, அல்லது இருக்க எதிர்ப்பு வந்து குறைந்த அளவுல இருக்கு, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆனா எதிர்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. முன்னெப்போதும் இல்லாத விட இந்த வாட்டி அவர் மீதான எதிர்ப்பு குறைவாக இருக்குன்னு பார்த்தா கூட, தொகுதி வாரியா ஒர்க் பண்ணுவோம், கான்ஸ்டிடன்சி தொகுதி வாரியா போகும்பொழுது அங்க வந்து அவங்க ஆன்டி இன்கமென்சி நிறைய பாக்குறாங்க, தொகுதி வாரியான பிரச்சனைகளை பாக்குறாங்க, தொகுதி வாரியா வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போய், ஏன்னா தேர்தல்ன்றப்ப எல்லாமே வரும். அப்போ நீங்க யாரை கேண்டிடேட்டா போடுறீங்க அப்படின்னு முடிவு எடுக்கணும். திமுகல என்ன வேலை பார்க்குறாங்க, திமுகல என்ன இஷ்யூஸ் இருக்கு, அண்ணா திமுகல என்ன இஷ்யூஸ் இருக்கு, அங்க இருக்க பிரதானமா இருக்க தொழில்துறையினர்கிட்ட என்ன இஷ்யூஸ் இருக்கு, யாருக்கு ஆதரவாக இருக்கிறான்றதெல்லாம் மேப்பிங் பண்றப்போ அவங்க அதுல இருந்து கெயின் பண்றாங்க. அப்படியான கெய்னிங்ல தான் திமுகல உட்கட்சி பூசல்கள் என்னெல்லாம் நடக்குது, யாருக்கும் ஆகாது, யாரு வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா, திமுக அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, அதுல பாதிக்கப்பட்ட நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அவங்க எல்லாமே தான் இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்திற்கு செங்கோட்டையன் அவர்களாகட்டும், ஜேசிடி பிரபாகர் ஆகட்டும், இந்த மாதிரி மாற்றுக் கட்சியில இருந்தவங்களை அகமடேட் பண்றதுல தாவேக்கா நல்லா செயல்பட்டிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபீல்ட் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது, பட் ஆரம்பத்துல அதை வந்து நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வரவங்க இன்னொரு கட்சியில இருக்க தலைவரை தானே கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டது. பட் இந்த கிரவுண்ட் லெவல்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது தாவேக்கா செஞ்சது சரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு வார், அது வந்து வாரம் லிட்டரல் மீனிங் எடுத்துக்க வேணாம், அது ஒரு சண்டை, ஒரு ஜெயிக்கிற எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப தேர்தலுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு அதுல நீங்க போட்டிட்டு ஜெயிக்கிறதா வந்து அல்டிமேட் கோல் எல்லாத்துக்கும். அதுல நான் எல்லாமே சரியா பண்ணேன், ஆனா நான் ஜெயிக்கல, அதனால நீங்க என்னை சிஎம் ஆக்குங்கன்னு நம்ம யாரையும் கேட்க முடியாது. அப்போ அந்த வாரில் எல்லா உத்தியும் பயன்படுத்துவாங்க. அதுல வந்து டிஜிட்டல் மீடியா அதுல ஒரு உத்தி, களத்துல போய் பிரச்சாரம் பண்றது ஒரு உத்தி, திண்ணை பிரச்சாரம் பண்றது ஒரு உத்தி, டீக்கடையில பிரச்சாரம் பண்றது ஒரு உத்தி, கிராம லெவலில் இந்த மாதிரி எல்லாமே உத்திகள் தான். அப்போ அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இவங்க இந்த கான்ஸ்டன்சி லெவலில் உள்ள போறாங்க. அப்போ அவங்க எடுக்கிறப்ப என்ன சொல்றாங்க, அவங்க அங்கே விருப்பம் இல்லாம தான் நீங்க வர்றாங்க அப்படின்றத பாயிண்ட் தான் முன்வைக்கிறாங்க. நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அதாவது மிகவும் அறிமுகம் உள்ள முகங்கள், ஜேசிடி பிரபாகரன் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ இன்னும் மற்ற அறிமுகம் இருக்க நபர்களை தான் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்க எல்லாரும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி எங்க கட்சியில் இருந்தாங்களோ அந்த கட்சிகளில் அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது, இல்லை அங்க ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்னு எல்லோருக்கும் ரொம்ப பரிச்சயமான அதிருப்திகளை நம்ம பார்க்குறோம். அவங்க பார்த்தது இன்னும் மைக்ரோ லெவல்ல அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கும், அந்த தொகுதிகளில் அந்த வேட்பாளருக்கு யாரை பிடிக்காது அப்படின்னு 2 கட்சிகள்லையுமே அவங்க எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு திருவெரும்பூர் தாவேக்கா வேட்பாளர் பார்க்கும்போது அவரும் இதுக்கு முன்னாடி திமுக ஒரு பொறுப்புல இருந்தவர், இன்னும் சொல்ல போனா முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களோட கூட பயணிச்சவர். எப்போதும் அவர் உடனே தான் இருப்பார் அப்படின்றதான் அங்க லோக்கல்ல இருக்கவங்க சொல்றது. அவர் வந்து அன்பில் மகேஷ் அவர் கூடயே தான் இருப்பார், அந்த அளவுக்கு நெருக்கமானவர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு. ஆனா அவருக்கு உள்ளூர ஏதோ ஒரு இடத்துல அவர் தோற்கடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்குன்றத திமுகவினருக்கு தெரியாம இருந்திருக்கு, அது தாவேக்காவினருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படிதான் அவங்க வந்து அதை அந்த மாதிரி திருவெரும்பூர் தொகுதி ஆகட்டும், சோழவந்தான் தொகுதியில இருக்க கருப்பையா அவர்களாகட்டும், இன்னும் பல தொகுதிகளில் இப்படியான ஆட்கள், இப்படி அதாவது உட்கட்சியில் அதிருப்தியில் இருக்கவங்க எல்லாம் போல்ரைசேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொளத்தூர் தொகுதியிலும் அதே விஷயம் தானே நடந்திருக்கு. கொளத்தூர்லயும் அவர் முன்னாள் திமுக அவர் விஎஸ் பாபு, அதுக்கப்புறம் அவர் அண்ணா திமுக போறாரு, அவரை திரும்பவும் திமுக இருக்கிறாங்க. அவர் ஜெயிச்சதுக்கு பிறகு கூட அவரே சொல்றாரு, முன்னாள் முதல்வர் மீது விமர்சனங்கள் தான் வைக்கிறோம். இல்ல அப்படிலாம் எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, தேர்தல் என்னை போட்டியிட வச்சாங்க, நான் ஜெயிச்சேன்,
எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது, நான் வந்து அவரோட நெருங்கி பழகியிருக்கேன் நான் ம். அப்படின்னு விஎஸ் பாபு அவர்களே சொல்றாரு. ம். அதே தான் பல தொகுதிகளில் நடந்திருக்கு. பல தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர்கள் அவர்கள் யார் எதிர்த்து போட்டிட்டாங்களோ அந்த திராவிட கட்சி வேட்பாளர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அழுது நடந்திருந்திருக்கு. அவங்களா ஃபீல் பண்ணி அவங்களா போய் வந்து வேட்பாளர்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேட்பாளர்கள் தாவேகா வேட்பாளர்களே வந்து சில இடங்கள்ல வந்து மன்னிப்பு கேட்ட தருணங்கள் இருக்கு, சில இடங்கள்ல அழுத தருணங்கள் இருக்கு. அதற்கான அவசியம் இப்ப இருக்கா? அவங்க லோக்கல் அவங்க அப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகு. ஓகே, இப்போ நிலைமை வேறையா இருக்கும், அதிகாரம் வந்ததுக்கு பிறகு சிலர் அமைச்சராக இருந்திருக்காங்க, அப்படிலாம் நடந்திருக்கும். கரூர்ல மாவட்டத்துல வந்து ரொம்ப சொற்ப வாக்குகள், கரூர் தொகுதிகளுக்கு சொற்ப வாக்குகள் தாவேகா வேட்பாளர் வந்து அதிமுக கிட்ட தோல்வி அடைகிறார். அவரு அழுதுட்டு அவர் அதிமுக தான் பேசியிருக்காரு, அங்க இருக்கவங்க எல்லாம் பேசியிருக்காரு. எங்களை நீ ஜெயிச்சுட்டு வந்தா நீ அமைச்சர்னு அண்ணா சொன்னாரு, ஆனா இப்படி 16,000 வாக்கு 1600 வாக்குகள் நினைக்கிறேன், அந்த வாக்குகள் சொற்பமான வாக்குகள்ல போயிட்டேன் அப்படின்னு அவர் வந்து தோற்றனால அவர் போய் அதிமுக தான் சொல்லி ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்லாம் இருக்கும். நீங்க இப்படி களத்தில் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. சில இடங்கள்ல வந்து தாவேகா வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தோல்வி பெற்ற திமுக வேட்பாளர்கள்ட்டையும் தோல்வி பெற்ற அதிமுக வேட்பாளர்கிட்டையுமே நேரடியாக பேசியிருக்காங்க. நாங்க இப்படி, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாண்ட் இருந்திருக்கு முன்னாடி. இது தேர்தல் சமயத்துல அதை ஒருத்தர் பயன்படுத்தியிருக்காங்க, அதை வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. வேட்பாளர் நிற்கணும், அவங்களுக்கும் ஜெனியூனான கோவங்கள் இருந்திருக்கும். அந்த கோவங்களையும் அதிருப்திகளையும் அவங்க வந்து அந்த கோவத்தின் வெளிப்பாட ஒரு எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் தாவேகா தன சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது அனைத்து கட்சிகளுமே பண்ணுவாங்க தான். உதாரணத்துக்கு இதுக்கு முந்தைய தருணங்கள்ல வந்து தாவேகால இருந்து திமுக சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஆட்சியில இருக்கும் பொழுது தாவேகால இருந்து நிறைய இளைஞர்கள் வந்து திமுக இருந்து சேர்ந்தது நம்ம காட்சியில பார்த்திருக்கோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் வந்து திமுகலையும் அதிமுகலையும் சேர்ந்ததை பார்த்திருக்கோம். அப்படி அது வந்து தேர்தல் காலங்களுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க இரண்டு திராவிட கட்சிகளும். ஆனா தேர்தலை ஒட்டி தேர்தலுக்காகவே இது ஒரு டெடிக்கேட்டடா ஒர்க்கா எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம பார்க்குறப்போ தெரிஞ்சுது. ஓகே, அதே போல இந்த திமுக அதிமுகல கட்சிக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவங்க மூலமாகவும் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இவங்க தாவேகா சைடு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயத்த கட்சி வந்து சென்ஸ் பண்ணாம இருந்திருக்காங்களா? அவங்களோட கவனத்துக்கு இது போகாம இருந்திருக்கா? அது வந்து ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த கம்பெனிகள் இதெல்லாமே வந்து இப்போ ஒரு 2016க்கு பிறகுதான் வந்து பூம் ஆகுது. 2016 எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஸ்ட்ராட்டஜி கம்பெனிகளை வந்து கட்சிகள் வந்து ஹையர் பண்றாங்க. 2016 வந்து ஐபேக் சுனில் அவர்களின் டீம், அவரோட டீம் திமுக வேலை பார்க்குறாங்க. 2021 வந்து ஐபேக் திமுக வேலை பார்க்குறாங்க. அதிமுகவுக்கு சுனில் அவர்களுடைய டீம் வேலை பார்க்குறாங்க. அதற்கு பிறகுதான் வந்து திமுக இன்னோசாவே ஒரு பெண்ணுன்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அந்த நிறுவனம் திமுகவுக்கு மட்டும் வேலை பார்க்கும் அப்படின்றது. திமுகவில் உருவாக்கப்பட்ட நிறுவனம் கிடையாது, ஆனால் அது ஒரு நிறுவனம், அது திமுகவுக்கு மட்டும் வேலை பார்க்கும் அப்படின்றது. அப்போ இந்த தேர்தலுக்காக வரும்பொழுது அவங்க மட்டும் பத்தாது, நம்ம வெளியிருந்து வரணும்னு சொல்லிட்டு ஐபேக்கையும் திரும்ப ஹையர் பண்றாங்க. ஷோ டைம் கன்சல்டன்சியில சேர்ந்த ராபின் சர்மா அவர்களை திமுக ஹையர் பண்றாங்க. அதிமுகவில் பிரமணியா கன்சல்டன்சியை ஹையர் பண்றாங்க. வாராகி பாஜகவுக்கு முன்பு இருந்தே கிரமகாலமாக உள்ள இன்னோஸா அவங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ தாவேகாவுக்கு விஓசின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அதையும் அவங்க கேபிட்டலைஸ் பண்றாங்க. அதற்கு வெளியிருந்த ஆட்கள்லாம் நியமிக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியனுக்கு இது புதுசு. இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது புதுசு. அது பெரும்பாலும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அவங்க நிறுவனத்துக்கு அவங்க கட்சிக்கு யார் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். மற்ற கட்சிகள்ல வேலை பார்ப்பாங்க, ஆனா நிறுவனங்கள் பேரோ அங்க யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்றதோ எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஐடியா பெருசா களத்துல இருக்க அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அவங்களே வந்து சோசியல் மீடியா அதுக்கு தான் அந்த டீம் போடுறாங்க. ஒரு சோசியல் மீடியாவில் கார்டு போடுறதுக்கோ ஒரு வீடியோ போடுறதுக்கோ அல்லது வந்து அறிக்கை எழுதுவதற்கோ இதுக்கு தான் அந்த டீம் இருக்கு அப்படின்ற மாதிரியான புரிதல் தொகுதி கீழே களத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியான புரிதல் தான் இருக்கு. அப்போ என்ன நடக்குது, இந்த விஓசியை சேர்ந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸை சேர்ந்த அங்கே இருக்க அனலிஸ்டோ ரிசர்ச்சரோ அவங்களுக்கு என்ன பேர் போட்டுக்கலாம், களத்துக்கு அவங்க போவாங்க, களத்துக்கு ஸ்டடி பண்ணுறதுக்காக போவாங்க இல்லையா. அவங்க போகிறப்ப அவங்க திமுகவை நிறைய அணுகுறாங்க, அதிமுகவை நிறைய நேரடியாக அணுகுறாங்க. எப்படி அணுகுறாங்க, நாங்கள் இங்கிருந்து வர்றோம்னு சொல்ல முடியாது, சொன்னால் கண்டிப்பாக அது சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க, பிரச்சனையும். அப்போ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கோம், ரிசர்ச்சர்னு சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து ஒரு சர்வேக்காக வந்திருக்கோம், ஒரு தனியார் ஏஜென்சி சும்மா சர்வே எடுக்கிறோம். அது வெளியில இருந்து திமுக உள்ளிட்ட கட்சிகளோட டீம்ல நேரடியாக ஜாயின் பண்றதுல போய் அவங்க கிட்ட நாங்கள் வந்து அப்ரோச் பண்றோம், சர்வே எடுக்கிறோம் பேசுறப்போ திமுகவினரோ அதிமுகவினரோ அவங்க தகவல்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன நம்பிக்கையில சொல்றாங்க அப்படின்றதுதான் ரெண்டு. ஒன்று வந்து இது வந்து ஜென்யூனாவே அவங்களுக்கு தெரியல, யாருன்னு தெரியாம மாணவர்கள் நம்பி சொல்ற கேசஸும் இருக்கு. இன்னொன்று என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கட்சி தலைமை வந்து இப்படி நியமிச்சு ஒரு நிறுவனத்தை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ
அது ட்ரஸ்டடா தான் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளை வேவு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே. அவங்க தான் வந்து அங்கிருந்தே வர்றோம்னு சொன்னா சொல்ல மாட்டோம், இல்லை உண்மையை சொல்ல மாட்டாங்க, அல்லது வந்து சாதகங்களை மட்டும் சொல்லுவாங்க. அதனால வந்து சொல்லாம அவங்க வர்றாங்க அப்படின்ற சென்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க நம்ம கட்சி தான் வந்து யாரையோ அனுப்பியிருக்காங்க, அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, கட்சி தலைமை தான் அனுப்புச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லைங்க கட்சியில் இந்த இது இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இங்கே அவர் வேலை பார்க்க மாட்டேன்றாரு, இங்கே அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரல, இப்படின்றதெல்லாம் வேட்பாளர்களே சொல்லுவாங்கன்னு சொல்ல வரல. அதுக்கு அடுத்து வீடுகள் இருக்கவங்க, 2ஆம் நிலையில் இருக்கவங்க, 3ஆம் நிலையில் இருக்கவங்க தேர்தல் பணிமனைக்கெல்லாம் போய் விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த விஓசியில் இருக்க டீம் மெம்பர்ஸ் திமுகவோட தேர்தல் பணிமனைகள், அதிமுக தேர்தல் பணிமனைகள்லாம் போட்டிருப்பாங்க தொகுதி வாரியா, அங்கெல்லாம் விசிட் பண்றப்ப அவங்கலாம் சொல்லியிருக்காங்க. இது என்ன நடக்குன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, இன்னொன்று வரமாட்டாங்க அப்படின்ற கம்யூனிகேஷன் இருக்காது. இந்த இதெல்லாம் வந்து இதை வந்து எப்படி சொல்றது, இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று. இப்போ திமுகல இருந்து பெண்கள் வந்து யாரும் நாங்கள் வந்து உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்ற ஒரு பிளாங்கெட்டை வச்சு சொல்லவும் முடியாது. அப்போ இல்லை இவங்க தான் வந்தால் இவங்க தான் வருவாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தவும் முடியாது அவங்களால. அது ஒரு டார்க் சைடு ஆஃப் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம்ஸோட அந்த வேலைகளோட டார்க் சைடுன்னு பார்க்கலாம். அது வந்து பெரும்பாலும் என்ன இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தாவேக்கானருக்கு உதவி இருக்கு, தாவேக்கா கட்சிக்கு நேரடியாக உதவுச்சு அப்படின்றத விட அந்த நிறுவனத்துக்கு உதவி இருக்கு, அவங்க அதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே வந்து பிரியலை, திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சிரும் அப்படின்றதான் கணிக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்னாடி. அதை பிரிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதான் இந்த தொகுதி வாரியா டீம் பண்ணதுல, மேப்பிங் பண்ணதுல இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கு. ஓகே. அதே போல திமுகவோட ஐடி விங் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருந்தப்ப நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதன் பிறகு அவங்களுக்கு பதிலாக டிஆர்பி ராஜா அவர்கள் பொறுப்பேற்றாங்க. ஸோ அதுலேயும் இதே பிரச்சனை தொடர்ந்து இருக்கா? இது எந்த இடத்துல திமுக தலைமை சொதப்பியிருக்காங்க, கவனிக்காம விட்டுருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை, இது வந்து வெறும் எனக்கு இந்த தேர்தலுடைய வெற்றியையும் அல்லது திமுகவின் தோல்வியும் சரி, தாவேக்கோட வெற்றியும் சரி, இது வெறும் சோசியல் மீடியா, இது வெறும் ரீல்ஸ் போட்டே அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க ஷார்ட்ஸ் போட்டே ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பேசி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்றது உண்மை இல்லை. அதை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். அது வந்து ஒரு பகுதி தான். அது ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்குமானா கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கும், கணிசமான மக்கள் என்ன ஓட்டங்களை மாற்றிருக்கும், எல்லாம் உண்மைதான். ஆனால் அது மட்டுமே காரணம், அதுக்கு ஐடி விங்கு தான் சிறப்பாக செயல்பட்டு இருந்திருக்கணும், ஐடி விங்கு தான் வந்து ரீல்ஸ் நிறைய போட்டிருக்கணும், ரீல்ஸ் இன்னும் நிறைய ரீல்ஸ் போட்டிருந்தா இன்னும் நிறைய வாக்குகள். இந்த மாதிரி கிரவுண்ட்ல இப்படியான நிலைமை இருக்குங்கிறத அவங்க கணிக்க தவறிட்டாங்களான்னு கேட்கறாங்க. கிரவுண்டில் இருக்கிறதுக்கும் ஐடி விங்குக்கும் தொடர்பு வராதுல்ல, ஏன்னா இது களம் வேற, இந்த களம் வந்து கிரவுண்ட்ல இருக்க களம், தொகுதி வரையான சார்பா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அது அவங்களோட பொறுப்பு தானே. அந்த ஆங்கிள் ஐடியா எனக்கு என்னன்னா, கிரவுண்ட்ல நடக்கிறது வந்து ஐடி விங்னால சென்ஸ் பண்ண முடியும்னு நான் நம்பல, எந்த கட்சியோடதும் சரி. சோசியல் மீடியால ஒன்று போயிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம கவுண்டரா என்ன பண்ணணும்? சோசியல் மீடியாவில் ஒன்று போய் ஒரு விஷயம், ஒரு கருத்துருவாக்கம் நடக்குது அல்லது ஒரு அவதூறு பிரச்சாரம் நடக்குது, அப்போ அதை எப்படி எதிர்த்து கையாளுறது, எப்படி களமாடுறது அப்படின்றதான் ஐடி விங்க பார்த்துருப்பாங்க. ஓகே. இந்த களத்தில் இருக்குதுன்றது இது அதுக்கு வந்து இன்னும் வீரியமாக அவங்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம், இப்படிலாம் இருந்திருக்கு, யாரும் வந்து சொல்லாதீங்கன்னு. தாவேக்கா அதை சரியா கையாண்டுட்டாங்களோ? தாவேக்கா வந்து அதை அவங்களுக்கு வந்து சரியா கையாண்டுட்டாங்கன்றதை விட அவங்களுக்கு தெரியல, அவங்க போனா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் போறோம், கிடைச்சா நல்லதுதான் அப்படின்னு அப்படி அவங்க தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க எதையுமே பீக் லெவல்ல சூப்பர் பர்ஃபெக்டா பிச் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்த அப்படின்னா, எந்த விஷயத்தையும் பிச் பர்ஃபெக்டா பண்ணல, எந்த விஷயமும் பீக்ல பெஸ்ட் அப்படின்னு பண்ணல, அவங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சமூக வலைதளங்கள்ல அவங்க இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் அவங்க பண்ண வேலைகள் குறைவு, ஆனா இங்கே சமூக வலைதளமே வந்து ஒரு கீவேர்ட்ல தான் ஒர்க் ஆகுது. அப்போ விஜய்ன்றவர் வந்து ஒரு தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கீவேர்டு, விஜய்ன்ற கீவேர்டு நீங்கள் சமூக வலைதளங்கள்ல ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திரைப்படங்கள் நடிக்கிறப்பவே அவர் சார்ந்த கட்டுரைகளோ ஆர்டிகளோ எது எழுதினாலும் அதுதான் அன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கும். சமூக வலைதளங்களில் விஜய் அஜித் சண்டைகள் வந்துச்சுன்னா அது என்ன தர்க்கமான விவாதங்கள்லாம் தாண்டியும் விஜய் அவர்களுடைய ஆர்குமெண்ட்டோ இல்லை அவர் ஆதரிக்கிறவங்களாம் ஜெயிப்பாங்க. அது யாருடன் சண்டையிட்டாலும் சரி, விஜய் அஜித் சண்டைன்னு வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் ரஜினி அவர்கள் சண்டைன்னு வந்தாலும் சரி, அந்த கீவேர்டில் விஜய் அவர்கள் தான் ஜெயிக்கிறார். அது ஏதோ வந்து இந்த தேர்தலுக்காக நடத்தப்பட்டது, தேர்தலில் அவங்க அந்த கீவேர்ட் மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான அவங்க சைஸே பெருசு, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட சைஸே பெருசு. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அக்கௌண்ட்டுகள் 1 லட்சம் அக்கௌண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை ட்விட்டர்லயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ 1 லட்சம் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா, திமுகவினோட ஐடி விங்காக தான் வருவாங்க. ஐடி விங்கோட அதிகாரப்பூர்வ அக்கௌண்ட்ஸு, அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களுடைய அக்கௌண்ட்ஸு, வெளிப்படையாக தங்கள் கட்சி கூட இல்லாட்டி கூட வெளிப்படையாக திமுக ஆதரவாக பேசுகிறவங்க அக்கௌண்ட்லாம் சேர்த்தனாலும் அது ஒரு 200 வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லை, ப்ரொபோஷனேட். அப்போ 1 லட்சம் எங்கே இருக்குது, 200 எங்கே, இந்த ப்ரொபோஷனேட்ல தான் ஓவரால் அந்த சோஷியல் மீடியாவோட யூனிவர்ஸ் சைஸே அப்படிதான் இருக்குது சமூக வலைதளங்கள். இது ஏன் இப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா,
இந்த கூட்டம் எல்லாமே வந்து விஜயின் திரைப்படங்களுக்காக உருவாக்கப்பட்ட சமூக வலைதள கட்டமைப்பு. கட்சி கட்டமைப்பு வேற, இந்த சமூக ஊடக கட்டமைப்புன்றது வேற. இந்த சமூக ஊடக கட்டமைப்புன்றது இது வந்து படங்களுக்காக 2016 இருந்து குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு 2016 இருந்து உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா. அது 2020 ரொம்ப ஆர்கனைஸ்டா நடக்குது. அது 2020 இருந்து தொடர்ச்சியா ஒரு படங்களுக்காகவும் அவருடைய படங்களுக்காகவும் அவருடைய ஆடியோ லான்ச்சுகளுக்காகவும் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அவர் நம்பர் 1 வரணும் அப்படின்றது. அதையே வந்து நீங்க திரும்ப பொலிட்டிக்கல கொண்டு வர்றப்போ இன்னும் பெருசாகும். அவர் அதனால வரைக்கும் அவருக்கு ஆதரவாக கருத்து சொல்லாதவர்கள், வெறும் ஃபேனா மட்டும் இருந்தவங்க, வெறும் ரசிகர்களா மட்டும் இருந்தாங்க, வெறும் ஒரு ஒரு விஜய் படத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அவர் அரசியலுக்கும் வர்றாருன்றப்போ அவங்களும் உள்ள இன்வால்வ் ஆகிறப்போ அந்த யூனிவர்ஸோட சைஸ் இன்னும் பெருசாகுது. ஆனா திமுகவுடைய ஐடிவிங்கோட சைஸோ அதிமுக ஐடிவிங் சைஸோ அது பெருசாகாது. இதுதான் வந்து சோசியல் மீடியாவில் இருக்க களம். அங்க என்னதான் நெகட்டிவா இருந்தா கூட, இப்போ உதாரணத்துக்கு 1,00,000 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க. அங்க 1,00,000 பேர்ல வந்து அதிருப்திகள் கிளம்புது, ஒரு வேளை நெகட்டிவான சென்டிமெண்ட் வருது அந்த 1,00,000 பேர்லன்னா, ஒரு 20,000 பேருக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்தா கூட ஸ்டில் அங்க 80,000 பேர் இருக்காங்க ஆதரவா பேசுறதுக்கு. இன்னும் 50,000 பேர் கூட எதிர்ப்பா நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கட்டுமே சமூக வலைதளங்கள்ல, அவங்க கூட்டம் அவங்களுக்கு இருக்க யூனிவர்ஸ்ல அது ஸ்டில் 50,000 பேர் தான். இங்க இன்னும் 200 பேர் தான் இருக்காங்க. அது கூடுதுன்னா கூட அந்த 50,000 இங்க வரணும்ல, அதுக்கான வழிகள் எதுவும் இல்லை. அதுக்கான வெளிகள் அந்த ஸ்பேஸை வந்து 2 திராவிட கட்சிகளும் ஓப்பனா வைக்கல அப்படின்றதான் நம்ம அதுல பார்க்க முடிஞ்சிருக்கு. அதே போல தாவேக்காவோட வெற்றிக்கு இன்னும் முக்கியமா பாராட்டப்பட்ட ஒருவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளராக செயல்பட்டாரு. அவர் வந்து இப்ப முதலமைச்சரோட ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவரோட ரோல் கட்சியில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இந்த எலெக்ஷன்ல இருந்தது, இப்ப அது அப்படியே கவர்மெண்ட் போஸ்டாவும் கொடுத்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இதுல வந்து முக்கியமான நபர்கள்னு சொல்லணும்னா, விஜய் அவர்களோட ஒட்டுமொத்த இதுல முக்கியமான நபர்கள்னு சொல்லணும்னா ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள், ரூட் மீடியா, அதுக்கு பிறகு வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள். அவரோட கம்பெனி பேர் ஜேபேக் பர்சோனான்னு வச்சிருந்தாரு. இப்போ அந்த கம்பெனியாவே செயல்படுறாரா இல்லை தனி மனிதராக செயல்படுறாரான்னு நமக்கு தெரியல. ஜேபேக் பர்சோனா தான் அவரோட நிறுவனத்தின் பேர், ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள். அடுத்து ஆதவ் அர்ஜுனா அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அவரு. அதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய பர்சனல் பாடி கார்டு, அவரோட செக்யூரிட்டி சர்வீஸ் ஜென்பேக் செக்யூரிட்டி சர்வீசஸோட நயம் முசா அப்படின்றவங்க. இவங்க 4 பேர் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த தேர்தல் இதுலையும் கடினமாக உழைச்சவங்க. அவங்களோட இன்புட்டும் வேலைகளும் அதிகம். அதில் எப்படி வந்து குல்தீப் சாஹூ அவரை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ குல்தீப் சாஹூ அவர்கள்லாம் இந்த களத்தில் என்னென்னலாம் பண்ணணும், மேப்பிங் பண்ணுறது, என்னென்ன அதிருப்திகள் அங்கே இருக்குது, வேட்பாளர்கள் யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், யாருக்கெல்லாம் வேட்பாளர் எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கு கொடுக்கலாம், எந்த சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் எவ்வளோ சதவீதம் கொடுக்கலாம், அந்த தொகுதிகளில் அந்த நபரை போட்டால் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குன்றதெல்லாம் குல்தீப் சாஹூ அவர்களுடைய டீம் அதை பண்ணியிருக்காங்க. அடுத்து 2வதாக ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து இந்த டீமுக்கு ஒருபடி மேலே இருந்து அந்த வேட்பாளர்களுடைய பேக்ரவுண்ட் ஆகட்டும், அவர்கள் என்ன களத்தில் என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், சமூக வலைதளங்கள் என்ன நரேட்டிவ், இன்னைக்கு என்ன நரேட்டிவாக இருக்கணும், இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு என்ன நரேட்டிவ் ரியாக்ஷன் என்னவா இருக்கணும் சமூக வலைதளங்களில், அதை வந்து எப்படி கீழே வரைக்கும் கடத்தணும், என்ன கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணணும், சமூக வலைதளங்களில் பரப்புறதுக்கு என்ன கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும், முதல்வர்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்கணும், அவருடைய ஆடை எப்படி இருக்கணும், அவர் பேசுற டியூரேஷன் முதற்கொண்டு பிளான் பண்ணி தான். ஆமா, பேசுற டியூரேஷன் வந்து இவ்வளவு டியூரேஷன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி நம்ம தமிழ்நாட்டில் பேசின அரசியல் தலைவர்களுடைய டியூரேஷனோட ஒரு கூட்டத்தில் பேசினா குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. வைகோ அவர்கள்லாம் விடியெல்லாம் பேசியிருந்திருக்காங்க, கலைஞர் அவர்களும் அப்படி பேசியிருந்திருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களும் அப்படிலாம் பேசியிருந்திருக்காங்க. ஆனா இவரோட ஸ்பீச் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 15 to 20 மினிட்ஸ் தான் நிறைய பெரும்பாலான நேரங்கள் இருந்திருக்கு. அதுவுமே ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்பட்டது. ஆமா, கடைசி பிரச்சாரம் மட்டும்தான், கடைசி ஸ்பீச் மட்டும்தான், தேர்தல் கடைசி நாள் அன்னைக்கு நடந்த பிரச்சாரம் நந்தனம் நடந்த ஸ்பீச் மட்டும் தான் ஏறத்தாழ கொஞ்சம் அதிகமான நேரங்கள் டியூரேஷன் இருந்திருக்கும். மற்ற எல்லாமே 15 to 20 அப்படின்றதுதான். ஏன்னா அதுதான் பல்ஸ். இன்றைக்கு இருக்க ஆடியன்ஸ் மணிக்கணக்காக கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை, எல்லாம் வெளியே போயிடுவாங்க. 15 to 20 நிமிஷத்துல நீங்க சொல்ல வர்றதை சொல்லி அதுக்குள்ள அவங்கள என்டர்டெயினும் பண்ணி அவங்க ஆடியன்ஸை வந்து நீங்க என்கேஜிங்காகவும் வச்சுக்கிட்டு கண்டென்ட் டெலிவரி பண்ணணும் அப்படின்றது. அவங்களோட காஸ்டியூம் ஆகட்டும், ஒயிட் ஷர்ட் அண்ட் பீச் பேண்ட்ன்றது அது தேர்தல் நாளன்னைக்கு வரைக்கும் எதிரொலிச்சது. இது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரக்சர் பண்றது வடிவம். அப்புறம் அவங்க பிரச்சாரம் பண்ற வாகனம், எல்லாரும் ஒரு மேடையில போய் நின்று பிரச்சாரம் பண்ணுவாங்க, இல்ல அவங்க வாகனத்துல இருந்து திறந்த வெளி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம ஒரு டெம்பரரி செட்டப்பா ஒரு பஸ்ல, ஆனா அந்த பஸ்ல அவர் டிராவல் பண்ண மாட்டார், அவர் வேறொரு வாகனத்தில் டிராவல் பண்ணுவார். அந்த வாகனம் வடிவமைப்பதாகட்டும், அதை முடிவு செய்வதாகட்டும், அந்த பேருந்துல வந்து டெம்பரரியா ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணி அதுல இருந்து பிரச்சாரம் பண்றது அப்படின்றது, இது எல்லாத்தையும் வந்து வடிவமைச்சவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள். அவர் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறார்.
சமூக வலைதளங்கள்ல அந்த கண்டென்ட் என்ன கண்டென்ட் பதிவிடணும், எப்படி பதிவிடணும், என்ன நரேட்டிவ் என்ன, பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றலாம் அவர் செயல்படுறாரு. ஆனா அதை அவரால் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ அதுக்கு 2 அணி இருக்காங்க. ரூட் மீடியா இருக்காங்க, அது போக விர்ச்சுவல் வாரியர் இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அந்த கண்டென்ட்டுகள் வழங்கப்படுது, அவங்க அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. ரூட் மீடியா அதை வந்து இன்னும் அதிக அளவில் வீச்சில் அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க ஒரு ஒரு விக்ரஸான ஒரு கேம்பெயின் பண்றாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒட்டுமொத்தத்தையும் உருவாக்கியிருக்கு. இப்போ அந்த அவங்கள்ட்ட இருந்த டீம் எல்லாமே வந்து இடத்துல ரொம்ப குறைவான எண்ணிக்கை 160 பேர் தான் மொத்தமாகவே இருந்திருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸுக்காக டிஜிட்டலும் சரி, டிஜிட்டல் வேலை பார்த்தது ஒரு 40 பேர் இருப்பாங்க, களத்தில் வேலை பார்த்தது ஒரு 40 பேர், எழுத்தாளர்கள் இருப்பாங்க, கோஸ்ட் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த கண்டென்ட் எழுதி கொடுக்கறதா. கோஸ்ட் ரைட்டர்ஸ்ங்கிற டேர்ம் ரொம்ப கவனம் பெற்றிருந்தது. கோஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னா வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் எழுதுறவங்க. அவங்க உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், அதாவது இதுக்கும் அந்த கோஸ்ட் ரைட்டர்ன்ற வேர்டுக்காக சொல்றேன். வெற்றிமாறன் அவர்கள் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து இதுல விகடனுக்கு தொடர் எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த தொடர் எப்படி இருக்கும்னா அவரே எழுதுன மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் அந்த தொடரை நான் படிச்சிருப்போம். ஆனா அது அவர் உட்கார்ந்து எழுதுறதுக்கு மாதிரியான நேரம், சூழலும், காலமும் அவருக்கு இருந்திருக்காது. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு, இது இப்படிதான் நடந்தது, இது இப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு அவர் அதை எழுதுறாரு. அது வெற்றிமாறனுடைய மொழி இல்லை, அவரோட லாங்குவேஜ்ல அவர் சொல்லியிருந்திருப்பார். அது எழுத்து மொழியில அவரோட சாயலும் அதுல இருக்கணும். அதே போல அது வாசிக்கிறதுக்கான உகந்ததாகவும் இருக்கணும் அப்படின்றது இருக்கு. அப்ப வாசிக்கிறப்ப நமக்கு அவரே சொல்லியிருப்பாரோன்னு இருக்கும். ஆனா அவரோட சாயலும் அதுல இருக்கணும். ஆனா அது எழுத்து இதுல வாசிக்கிற அளவுக்கான மொழி நடையிலையும் இருக்கணும். ஆனா அதுக்கு நீங்க கிளைம் வந்து அவங்க பேர் போட்டுக்க முடியாது, அவங்க வயலின் போட முடியாது. ஏன்னா எழுதுறது வெற்றிமாறன் அவரோட தொடர், ஆனா அவர் எழுதல. அப்போ அங்கதான் அங்க கோஸ்ட் ரைட்டர்னு ஒருத்தர் வர்றாங்க. இப்ப பேசுறது விஜய் அவர்கள் பேசுறாரு, ஆனா அவருடைய ஸ்பீச் இல்லை, அது யாரும் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ அது எழுதி கொடுக்குறவங்களோட பேரை போட முடியாது நம்ம அங்கே. அப்போ அதனால நம்ம அங்கே கோஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த பிரச்சாரங்களுக்கு எழுதி கொடுக்குறதாகட்டும், சமூக வலைதளங்கள் எழுதி கொடுக்குறதாகட்டும், அவங்க யாருமே வந்து நான் தான் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் இப்போ வரையும் கிளைம் பண்ணிக்கிட்டது இல்லை. அப்போ அதனால அவங்க நம்ம வந்து கோஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர்களெல்லாம் பயன்படுத்தி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது, அந்த கண்டென்ட்டை வந்து சமூக ஊடகங்களை புஷ் பண்றதுன்னு சொல்லி ஒரு பெரும் பணியை வந்து ஜான் ஆரம்சன் செஞ்சிருக்காரு. அவர் இப்போது வந்து முதல்வரின் அரசியல் ஆலோசகராக இருக்காரு. அப்படின்றப்போ அவர் அரசியல் ரீதியாக இனிமே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். பல இடங்கள்ல வந்து நீங்க கருத்து சொல்லாம தப்பிச்சிருக்கலாம் இந்த சென்ஸ் அது தவிர்த்து சூழல் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு ஆணவ கொலை சம்பந்தமாக கருத்து சொல்லல, கவின் ஆணவ கொலை சம்பந்தமா தாவேக்கால இருந்து கருத்து சொல்லல, திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கும் கருத்து சொல்லல. இதெல்லாம் ஒரு கட்சியாக இருக்கப்ப பிரச்சனை கிடையாது. ஆனா ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க முடிவு எடுக்கணும், நீங்க கருத்து சொல்ல வேணாம். இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்துல தீபத்துல மலை உச்சியில தீபமேற்ற விடுவீங்களா விட மாட்டீங்களா அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்துடணும். ஆனா அது வந்து வெறும் நிர்வாக முடிவு மட்டும் கிடையாது, அது ஒரு அரசியல் முடிவும் கூட. அதே போல ஆணவ கொலை சம்பந்தமாக நீங்க ஒரு கருத்து சொல்ல வேணாம், ஆனா அதுக்கு வந்து காவல்துறையினர் வச்சு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, அது எவ்வளவு வீரியமாக அந்த நடவடிக்கை இருக்கு, அதை வந்து லைட்டா கையாள போறீங்களா இல்ல வீரியமா கையாள போறீங்களா அப்படின்றது, அதுவும் ஒரு நிர்வாக ரீதியான முடிவுனா கூட அதுல ஒரு அரசியல் இருக்கு. அதே போல ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கிராமங்கள்ல குக்கிராமங்கள்ல இது நாள் வரைக்கும் வந்து பட்டேல் சமூகத்தினர் வந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படலை அப்படின்றப்போ அவங்க வந்து திடீர்னு எங்களுக்கு போகணும்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதை நீங்க வந்து என்ன எப்படி கையாள போறீங்க, அதை வந்து நீங்க அனுமதிக்க போறீங்களா இல்ல அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ல போறீங்களா? இப்ப அது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான், ஆனா அது ஒரு சமூக பிரச்சனையும் கூட, அதுல அரசியலும் கலந்துருக்கு. அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் இதுக்கெல்லாம் அவர் வந்து அவர் அதுக்கு ஆலோசகராக இருப்பார். மேகதாது இஷ்யூன்றது வெறும் மேகதாது இஷ்யூவா மட்டும் அதை பார்க்கப்படாது. இப்ப ஏன்னா மேகதாது இஷ்யூன்னு வந்துச்சுன்னா அது வந்து கர்நாடகா மாநிலத்தோட தொடர்புடையது, அங்க இருக்கிறது காங்கிரஸ். இங்க தாவேக்கா வரும் கூட்டணியில ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறதும் காங்கிரஸ். ஆட்சி மாறினாலும் அந்த காட்சியிலும் தொடருது, அந்த காட்சி தொடருது, காங்கிரஸ் கூட்டணின்றது தொடருது. இன்னொன்னு கடந்த முறை கூட வந்து கூட்டணி கட்சி தான், அது வந்து ஆட்சியில பங்கு இல்லை. அதனால கூட ஒரு படி மேலெழுந்து போய் வந்து துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் கடுமையான சொற்களை கூட விமர்சித்திருந்திருக்காரு கர்நாடகா காங்கிரஸை. ஆனா இப்ப இவங்க ஆட்சியிலையும் பங்கு இருக்காங்க. அப்ப இது ஏறத்தால அவங்களோட கவர்மெண்ட்டும் கூட. அப்ப ஏறத்தால இங்க வந்து காங்கிரஸோடைய கூட்டணி கவர்மெண்ட் இங்க நடக்குது, அல்லது காங்கிரஸ் கூட்டணியில இருந்து ஒரு கவர்மெண்ட்ல இருக்காங்க, அங்கேயும் காங்கிரஸோட கவர்மெண்ட். அப்ப இதை எப்படி கையாளுறது? இது வந்து காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில கையாள முடியுமா, அல்லது பேச்சுவார்த்தையில கையாளுறது மட்டும் பத்துமா? ஏன்னா இங்க திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் விமர்சிக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு. அப்ப இவரும் வந்து கர்நாடகா காங்கிரஸுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா? இதை வந்து கவர்னன்ஸோட சேர்த்து அரசியல் முடிவுகள், அதற்கெல்லாம் அவர் உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு தான் இந்த பார்க்குறேன்.
ஸோ அதே போல சமீப நாட்கள்ல இந்த மின்தடை ஏற்படுறது அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போன்ற சட்ட ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகளும் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதற்கு தாவேகாவோட நிர்வாகத்திறன் சரியில்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. சிலர் இதற்கு காரணமே திமுக தான் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? என்னுடைய பார்வையில இது ரெண்டுமே தப்பு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஒரு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை குற்றங்கள் ஆகட்டும், அது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது தான். அது சமூக குற்றங்கள் தான். அதே போல் பாலியல் குற்றங்களும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது தான், தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது தான். அதே போல் மற்ற சட்டம் ஒழுங்கு சார்ந்த அல்லது காவல்துறை சமூக குற்றங்கள் எல்லாமே கண்டிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் அது எல்லாத்தையும் கொண்டு போய் இதெல்லாம் சமூக பிரச்சனைகள், அதாவது சோஷியல் கிரைம்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாமே ஒரு மர்டர் ஆகட்டும், இது ஒரு ஓவராலாக ஒரு சோஷியல் சேஞ்ச் தான் வேணும். அது பொலிட்டிக்கல் சேஞ்சினால அந்த சோஷியல் சேஞ்ச் வரும் அப்படின்றது கிடையாது. இன்னொன்று, இந்த குற்றங்களுக்காக எந்த ஒரு அரசியல் கட்சியும், நான் சொல்றது இது அதிமுக ஆட்சி காலமும் சரி, திமுக அதுக்கடுத்து வந்த ஆட்சி காலமும் சரி, இப்போ இருக்கு தாவேகாவும் சரி, இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் இவங்கனால தான் அப்படின்னு ஒருத்தரை குற்றம் சாட்டுவது அப்படின்றது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அது ஏற்புடையதல்ல. அது ஒருவேளை நான் இப்போ தாவேகா 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு அப்படின்லாம் சொல்ல, ஒருவேளை 5 ஆழம் ஆட்சி பண்ணாலும் கூட அவங்க பெண்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு விசிபிள் போலீசிங் பண்ண முடியும். ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்காக பண்ண வேண்டிய நடவடிக்கைகள் விசிபிள் போலீசிங் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்லாம் நடக்காம பாத்துக்க முடியும். அவங்க இதெல்லாம் ஆளுமையில் இருக்கு, அதாவது ஆட்சியில் இருக்கவங்க பண்ணக்கூடியது. போலீஸ் எக்ஸஸ் போலீஸ் எக்ஸசஸ் கூடாது. அதே போல் போலீசிங் எங்கே இருந்தாலும் போலீஸ் இருக்கணும். கூட்டமாக கூடுறதுனால போலீஸ் அதிகமாக இருக்கணும். ரெகுலராக போலீஸ் பேட்ரோலிங்கில் இருக்கணும். வாகன பரிசோதனை ரெகுலராக பண்ணணும். இதெல்லாம் அவங்க பண்ண முடியும். ஆனால் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அதுக்கு என்ன துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு பாலியல் குற்றம் நடந்ததுன்னா அந்த குற்றத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு புகார் கொடுக்கப்படுது, அந்த புகார் எப்படி காவல்துறையினர் அணுகுறாங்க. இப்போ நான் இருக்கேன், இங்கேருந்து என்ன ஒருத்தர் கடத்துறாங்கன்னா அது காவல்துறையின் கையில் கிடையாது. ஆனால் அதை பற்றி யாரோ ஒருத்தர் புகார் நீங்கள் புகார் கொடுக்குறீங்கன்னா அந்த புகார் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ துரிதமாக அதன் மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதெல்லாம் தான் ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டியது. அந்த நிலையிலிருந்து பார்க்குறப்போ எல்லா காலங்கள்லையும், அது அதிமுகவில் தொடங்கி திமுகவில் தொடங்கி தாவேகா வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சிஸ்டத்தில் அப்படி ஒரு 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 தேக்கம் இருக்கு. அது சில நேரங்களில் புகார் வாங்குறது இல்லை. இது ஒரு ஒரு மாவட்டம், ஒரு கமிஷனரேட் அப்படின்னு பார்க்காம தமிழ்நாடு முழுக்கவே அப்படிதான் இருக்கு. அதிமுக பீரியட்ல ஒரு சாத்தாங்குளம் மாதிரியான ஒரு காவல் நிலையம் கொலை நடந்திருக்கு அப்படின்னா, திமுக ஆட்சியில நம்ம அஜித் மாதிரியான நபர்கள் காவல்துறையினர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது ரெண்டுமே கண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா இது ரெண்டுக்கும் இந்த கட்சிகள் தான் சொன்ன காரணம் அப்படின்னு புட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க சிஸ்டம்லயே அங்க அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இது இந்த 2 கட்சிகள்னால மட்டும்தான் கிடையாது. இது அடுத்து இப்ப தாவேகா வந்தாலும் அப்படியான சம்பவங்கள் நடக்கதான் செய்யுது. காவல்துறையினர் அத்துமீறி அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவர் காத்திருப்பட்டியெல்லாம் வச்சிருக்காங்க இங்க திருவொற்றியூர்ல ஒரு காவல்துறையினர். ஸோ அப்போ அந்த சிஸ்டமேட்டிக் பிரச்சனையா தான் பாக்குறான். ஆனா இதை அரசியல் படுத்துறாங்களான்னா அரசியல் படுத்துறாங்க. இது ஏன் அரசியல் படுத்துறாங்கன்னா, இது யாரெல்லாம் எல்லாரும், உதாரணத்துக்கு அதிமுக காலத்துல திமுக இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை சொல்லும் பொழுது அன்றைய முதல்வர் மற்றும் இன்றைய அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, திமுக இதை வச்சு அரசியல் செய்யறாங்க, இது அரசியலாக்கப்படுது, அரசியல் பண்றாங்க அப்படின்றப்போ அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி. திமுக ஆட்சியிலும் அதே தான் நடந்தது. அப்ப அதே விமர்சனம் திமுகவுக்கும் பொருந்தும். ஆனா திமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனம்னா, பெண்களுக்கு இங்க அவங்க இப்ப தாவேகா மீது ஏன் இந்த கேள்விகள்லாம் இப்ப வருதுன்னா, தாவேகா வரும் பொழுதே அவங்க சொன்னாங்க, நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம், பெண்கள் குழந்தை நலன்களும் பெண்கள் பாதுகாப்பையும் முதல்வரான என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், நான் இது எல்லாமே கம்மி பண்ணிடுவேன், சட்டம் ஒழுங்கு இங்க சரியில்லை, சட்டம் ஒழுங்கை யாரும் கவனிக்கிறதே இல்லை அப்படி இதெல்லாம் தான் குற்றச்சாட்டா வச்சு தாவேகா ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால் அவர்களிடம் இதை நேரடியாக கேட்கறாங்க. இது தர்க்கமே இல்லைன்னு சொல்லி இந்த கட்சிகளுக்கு தெரிஞ்சாலும் கூட, நீங்க இதை தானே வச்சு என்ன விமர்சனம் பண்ணீங்க. இப்ப என்ன சொல்றாங்க, கடந்த ஏறத்தாழ 15 நாள்ல மட்டும், ஆட்சி பொறுப்பேற்ற 15 நாள்ல 25 கொலைகள் நடந்திருக்கு. அதுல 4 இரட்டை கொலைகள், டபுள் மர்டரு. அது போக 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இது எல்லாமே தமிழ்நாடு முழுக்க கடந்த 15 நாட்கள்ல நடந்த சம்பவங்கள் எண்ணிக்கை தான். அப்போ இதெல்லாம் நம்ம தர்க்க ரீதியா கேட்க முடியாட்டி கூட, ஆனா இதெல்லாம் நீங்க தான் சரி பண்ணிடுவோம், நாங்க இதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு, இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நடந்திருக்கு, மற்றவர்களோட ரேட்டு பார்க்கும்பொழுது 15 நாள் இப்படி நடந்திருக்குன்றது ரொம்ப ஹையஸ்ட், அப்ப இங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு திமுக சொல்றாங்க. இதற்கு பதிலளிக்க வேண்டியது தாவேகா. ஆமாவா இல்லையா, ஏன் அந்த ஆட்சியில போதைப் பொருள் புழக்கம், நடமாட்டம் இதெல்லாம் இருந்ததோட கண்டினியூட்டியா தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம்
டைம் வேணும், நாங்க அதை நிச்சயம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது 15 நாள் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு முதல்வர் நாட்காலி புதிதாக இருக்கலாம். அவர் அமைச்சரவையில் இருக்கவங்களுக்கு அந்த நாட்காலிகள், அந்த பொறுப்பு அதெல்லாம் புதிதாக இருக்கும். ஆனா காவல்துறையினருக்கு அது ஒன்றும் புதிது இல்லைல்ல. டிஜிபி அவர்கள் வந்து நேற்றோ இன்றோ காவல்துறை பொறுப்புல வந்திருக்க மாட்டார். அந்தந்த மாவட்டத்தில் இருக்க காவல்துறை அதிகாரிகள் நேற்று இன்று அந்த பொறுப்பு வந்திருக்க மாட்டாங்க. முதல்வர்கள் உத்தரவுக்கு அவங்க கட்டுப்பட போறாங்க. முதல்வர் அவர்கள் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாருன்னா டவுன் தி லைன் அது எல்லாத்துக்கும் வரப்போகுது. முதல்வர் அவர்கள் நாளையிலிருந்து வந்து இபி பில் உயருதுன்னு சொன்னாருன்னா அது வந்து முருகனுக்கும் அந்த இபி பில் உயர்வு பொருந்தும், பிரபாகருக்கும் அது பொருந்தும். அந்த மாதிரி தான் முதல்வர் அவர்கள் ஒரு உத்தரவிட்டாருன்னா அது காவல்துறையும் சரி பண்ண முடியும். இன்னும் எவ்வளவு காலம் அதுக்கு தேவைப்படும்? இன்னொரு 15 நாள், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா நீங்க உத்தரவிடணும். நீங்க தான் அதை, ஏன்னா அவருக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. நீங்க அந்த உத்தரவாதத்தை வாங்கிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்ப அது என்ன எப்படி சரி பண்ண முடியும்னு வழிமுறைகள் தெரியாம நம்ம வாக்குறுதி கொடுக்க முடியாது. வழிமுறைகள் தெரிஞ்சா நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா செயல்படுத்தணும் அப்படின்றதான். இது மற்ற விஷயங்கள்லாம் கூட நிதி நெருக்கடி இருக்கலாம். உதாரணத்துக்கு 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மாதிரி 2500 ரூபாய் மகளிர் கொடுக்கப்படும் சொன்னாங்க. இலவச பேருந்து, அனைத்து பேருந்துகளும் இலவசமா பெண்கள் போலான்னு. இதுல எல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நிதி நிலைமை ஆராயணும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராயணும், கிரிட்டீரியா, இதுக்கெல்லாம் வந்து கால அவகாசம் தேவைப்படும், நிதியை வந்து திரட்டுறதுக்கான கால அவகாசம் தேவைப்படும், பர்மிஷன்ஸ் வாங்குறதுக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஆனா சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஒரு கூட்டத்தை நடத்தி காவல்துறையினரை வச்சு நீங்க அப்படியான வழிமுறை தானே. அதுக்கு நீங்க புதுசா வந்து நிதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. புதுசா நீங்க காவல் ஆய்வாளர்கள் வெளியிருந்து நீங்க இன்னும் ரெக்ரூட் பண்ண போறது கிடையாது. புதுசா ரெக்ரூட் பண்ணாதான் அவங்களும் புதுசுன்னு சொல்லலாம். ஆனா ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் அங்க இருக்கு. அந்த சிஸ்டத்தை நாங்க சரி பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்க, அதனால நீங்க இன்னும் சரி பண்ணலையே, நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதிகமா நடக்குது அப்படின்றதான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து லிட்டரலி வந்து நீங்க கொடுத்த மருந்தை நீங்களே டெஸ்ட் பண்ற மாதிரி, டெஸ்டிங் யுவர் ஓன் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் விஜய் அவர் என்ன விமர்சனம் வச்சாரோ அந்த விமர்சனத்தை அவரே இப்ப எதிர்கொள்றார். இப்ப அவருக்கு என்ன பதில் சொல்லுவார் அப்படின்றதான் அந்த பதிலுக்கான அந்த கேள்விக்கான பதில தான் நம்மளும் தேடிட்டு இருக்கோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி முருகன்.